டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு கண்டெய்னரில் இந்த காய்கறி கழிவு, பழக்கழிவு, கொஞ்சம் மோர், புளிச்ச மோர், அந்த வீட்டில் அந்த கிரைண்டர் போட்டுன்னு அந்த மாவு கிரைண்டர் கழுவும் போது உள்ள மாவு தண்ணி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கலக்கி வச்சுருக்கேன் நண்பர்களே. 3 or 4 days ஆகிருக்கு. நல்லா பர்மெண்டேஷன் ஆகிருக்கு. ஆமாம் நண்பர்களே, என்ன பண்ணணும், இது கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர் இருக்குது நண்பர்களே. 3 லிட்டரை இன்னொரு 5 லிட்டர் 6-7 லிட்டர் தண்ணி எவ்வளோலாம் கலந்துக்கலாம். ஒரு 10 லிட்டருக்குள்ளே தண்ணியை மிக்ஸ் பண்ணி அப்படியே அதை இந்த மாதிரி இந்த பாருக்கு விட்டிங்களா, இந்த பிளான்ட்ஸுக்கு பூரா அடி உரமாக கொடுக்கலாம் நண்பர்களே. இந்த பாருங்கள், இந்த பூக்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னு சொன்னாக்க பூக்கள் நிறைய வரும் நண்பர்களே. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நிறைய பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா. காரணம் அது மாதிரி கொடுக்குறது தான். பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்களேன். பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அங்கேயும் குபேர பூ பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்களேன். அதே மாதிரி ஜாதி பூவும் இந்த இருக்குது பாருங்கள். ஜாதி பூ பூரா முட்டை இருக்குது பாருங்கள். அதுக்கும் இது மாதிரி கொடுக்குறது நண்பர்களே. இந்த இருவாய்ச்சி மல்லிகைக்கும் அது மாதிரி நண்பர் தர்றது. இந்த பாருங்கள் இருவாய்ச்சி மல்லி, அப்படியே ஒரு கிரவுண்ட் வரேன்னே அப்படியே சுற்று. இது மதுரை மல்லி, இதுக்கும் அது மாதிரி தான் நண்பர்களே கொடுக்குறது. இந்த பாருங்கள் வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுக்கு அது மாதிரி அடி உரமாக கொடுக்குறது, ஸ்ப்ரேயும் பண்ணி விடலாம் நண்பர்களே. அடி உரமாக தான் நான் கொடுக்குறது. இந்த கொய்யாக்கண்டு இதுக்கும் கொடுக்குறது. ஒரு 1/2 லிட்டர் ஒவ்வொரு கண்ணையும் ஊற்றினோம்னா போதும். ஆமாம் நண்பர்களே, வீக்லி ஒன்ஸ் கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா ஈல்டு நல்லாயிருக்கும். ஃப்ளவர்ஸ் நிறையா கிடைக்கும், காய்கறிகளும் நிறையா கிடைக்கும். ஆமாம் நண்பர்களே, பாருங்கள், அதனால தான் நம்ம தோட்டம் அவ்வளோ பசுமையாக இருக்குது. காரணம் அதுதான். பசுமையாகவும் அந்த காய்கறியெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் வெண்டிக்காய், தண்டுக்கீரை பாருங்கள், தண்டுக்கீரை, பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். அதான் நண்பர்களே காரணம். இந்த கீரை மிளகு தக்காளி கீரைலாம் அந்த பாருங்கள், இது மிளகு தக்காளி கீரை பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதான் இந்த பாருங்கள், இன்றைக்கி அதான் ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் வேறு ஒரு கீரை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பூக்கள் வர்றதுக்கு காரணம் அதுதான் நண்பர்களே. இந்த இங்கே மேலே இந்த பாருங்கள், இங்கே இதான் நண்பர்களே காரணம். இது மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுத்தாக்க சூப்பர். இங்கே பாருங்கள் மல்லிகை பாருங்கள், அங்கே ரோஸை பாருங்களேன் எவ்வளோ ரோஸ் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு பக்கெட்லேயும் நான் கொஞ்சம் கலக்கி வச்சுருக்கேன் நண்பர். இன்னொரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன், அந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த பாருங்க சிகப்பு வெண்டியை பாருங்கள், இதுவும் சிகப்பு வெண்டிங்க பாருங்க. இந்த கண்டெய்னர்லேயும் அது மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இதை டைலூட் பண்ணி கொடுக்கணும் நண்பர்களே. இதே அளவுக்கு தண்ணி கலந்து ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் ஒரு 1/2 லிட்டர் கொடுக்கணும் நண்பர். 1/2 லிட்டர் 1 லிட்டர் 3/4 லிட்டர் இது மாதிரி கொடுக்கணும் நண்பர்களே. பாருங்கள் பூக்கள்லாம் எவ்வளோ அழகாக எந்த அளவுக்கு பூத்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி அங்கே ரோஸை பாருங்கள், பக்கத்தில் போய் காட்டுற மாதிரி ரோஸை அந்த பாருங்கள். இந்த ரோஸுங்க 2 ரோஸ் ஒன்றா இருக்குது பாருங்கள். இது மாதிரி வர்றதுக்கு காரணம் அந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுத்து ஒரு பேபியை எப்படி நம்ம பார்க்குறோமோ, அதுவும் டெஸ்ட்டு பேபியை எப்படி கேர் எடுக்கிறோமோ அது மாதிரி மாடி தோட்டத்தை கேர் எடுக்கணும் நண்பர்களே. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்னாலும் சரி எதுனாலும் நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். இதை அடிக்கடி நான் ஹார்வெஸ்டிங் வீடியோவாக தான் போட்டுட்ருக்கேன். காரணம் எனக்கு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இப்போ பண்ணுறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது, அதுதான் காரணம். இங்கே பாருங்க, இந்த ரோஸ்லாம் பாருங்கள், உள்ள எவ்வளோ பெரிய ரோஸ் இருக்குது பாருங்கள். குக்கரர் பூவை பாருங்கள், இங்கே பாருங்கள் ரோஸ் கீரை, இங்கே பாருங்கள் சிகப்பு தண்டு கீரை ஒரு கண்டெய்னரில். இது மணத்தக்காளி கீரை, இது அடுக்கு செம்பருத்தி பாருங்கள். இதை பாருங்கள், இதை பற்றி தனியாக வீடியோ கொடுப்போன்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுதான் இப்போயே சேர்த்து கொடுத்துறேனே. ஆமாம், கொத்தவராங்காய் நண்பர்களே, கொத்தவரா இந்த வருங்க. இந்த பிளான்ட் இருக்குது, இந்த பூ விட்டுருக்கு, இந்த பூ இந்த பாருங்க பூ விட்டுருக்கு, பூ விட்டுருக்குது. காய் கூட நேற்று பார்த்தேன் நண்பர்களே. காய் இந்த இருக்குது பாருங்கள், காய் இந்த பாருங்கள் கொத்தவரங்காய், இந்த பாருங்கள் இந்த கொத்தவரங்காய்.
இது இப்போ தான் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு அது பூ விட்டு பிஞ்சு வர நேரம். இப்போ இதுகளுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம்னு சொன்னாக்கா, அந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தோம்னு சொன்னாக்கா, அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தோம்னா நல்லா சூப்பராக வரும் நண்பர்களே. இந்த நேரத்தில் நான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண விரும்புகிறேன். எப்போ பார்த்தாலும் ஹார்வெஸ்டிங்காக கொடுத்துட்ருக்கேன்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் அந்த வீடியோவே இந்த மாடி தோட்ட வீடியோவே நான் அப்லோட் பண்ணுற காரணமே அதுதான். ஹார்வெஸ்டிங்கும் அப்லோட் பண்ணுற காரணம் அதுதான். கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் இதை பற்றி. அகைன் ஐ வாண்ட் டு கிவ் திஸ். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்.